ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடாதே, காசு பணத்தை கண்டதும் உன் கௌரவத்தை காட்டாதே, எதுவுமே நிரந்தரமில்லை. உயரத்தில் இருப்பவனை தள்ளிவிட்டு சிரிப்பதும் தரையில் இருப்பவனை உயரத்தில் வைத்து ரசிப்பதும் இறைவனுக்கு பிடித்த விளையாட்டு என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். கடனில் புல்லட் வாங்கி ஓட்டுபவனுக்கு மரியாதை கொடுக்கும் சமூகம்தான் கடன் இல்லாமல் சைக்கிள்ல போகிறவனை ஏளனமாக பார்க்கின்றது. வாழ்வை மகிழ்வாக்க 2 வழிகள். அன்பாய் இருங்கள், அன்பானவர்களோடு இருங்கள். ஒரு முறை அவமானப்பட்ட இடத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தை வாழ்க்கை தராமல் இருப்பதே வாழ்வு தரும் பெரும் வரம். மனிதன் பணத்தை சம்பாதிக்க ஆரோக்கியத்தை தியாகம் செய்கிறான். இழந்த ஆரோக்கியத்தை சம்பாதிக்க பணத்தை தியாகம் செய்கிறான். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம் கூடவே இருப்பவர்கள் நம்மை போலவே இருப்பார்கள் என்று நினைக்காதீர்கள். எல்லோரும் நம்மை போல் அல்ல, அவர்களைப் போல் நாமும் அல்ல. இந்த புரிதல் இருந்தால் போதும், வாழ்க்கையில் மற்றவர்கள் மூலம் நமக்கு ஏற்படும் சில சங்கடங்களை தவிர்த்து கொள்ளலாம். விட்டு கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். தட்டி கொடுங்கள், தவறுகள் குறையும். மனமிட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். பள்ளி பாடம் 12 வருடம், கல்லூரி பாடம் 3 வருடம், இவையெல்லாம் கற்றுத்தராத பாடத்தை 15,000 சம்பளம் வாங்கும்போது வாழ்க்கை கற்றுத்தருகிறது. ஒருவரின் தேவையை பொறுத்தே உங்களுடன் உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்து போகும். நாம் செய்த நன்மை யாருக்கு புரிந்தால் என்ன, புரியாவிட்டால் என்ன, இறைவனின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது மட்டும் அசைக்க முடியாத உண்மையே. மன வலிமை என்பது நம் வாழ்க்கையின் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் நேர்மறையான மனநிலையை தக்க வைத்துக் கொள்ளவும் உதவும் ஒரு முக்கியமான குணமாகும். வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கும் போது அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னால் முடியும் என்று நீ நம்பு, நிச்சயம் உன்னால் முடியும். சவால்களை எதிர்கொள்வது உன்னை வலிமையாக்கும். எது உன்னை கொள்ளவில்லையோ அது உன்னை வலிமையாக்கும். சமாளிப்பது வெற்றி கிடையாது, முயற்சிதான் வெற்றி. எல்லோருக்கும் உதவி செய்ய தயங்காதே. மனதை நேர்மறையாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் பழகுங்கள். கனவுகள் இல்லாமல் வெற்றி கிடையாது. நம்பிக்கைதான் எல்லாவற்றிற்கும் மேலான சக்தி. உன் திறமைகளை நம்பி முன்னேறு. நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுங்கள். நாம் யாராக வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். நம்மை நாமே வடிவமைத்துக் கொள்ளும் திறம் நம்மிடம் உள்ளது. நாம் நம்பிக்கையுடன் இருக்கும்போது நம்மால் எதையும் சாதிக்க முடியும். மற்றவர்களுக்கு நம்மை நிரூபிப்பதை விட நம்மை நாமே நிரூபித்துக் கொள்வதுதான் உண்மையான வெற்றி. வாழ்க்கையில் நாம் கடினமான காலங்களை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கை இழக்காமல் இருப்பது முக்கியம். நாம் நேசிக்கும் வேலையை செய்யும் போது சிறந்த முடிவுகளை அடைவோம். வாழ்க்கை தொடர்ந்து செல்கிறது. நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை வாழ்க்கை தருகிறது. நம் கனவுகளை நம்பிக்கையுடன் பின்பற்றும் போது நாம் வெற்றி பெறுவோம். கடினமான சூழ்நிலைகளிலிருந்து வெளியேற ஒரே வழி அதை எதிர்கொள்வதுதான். நம்மை நாமே சந்தேகிக்காமல் இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும். பயம் என்பது நம்மை முடக்கிவிடும் ஒரு உணர்வு. பயத்தை வெல்லும்போது நாம் சுதந்திரமாக இருப்போம். உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை தெரிந்து வைத்திருங்கள். உங்கள் பலத்தை விட மூளையை நம்பி எந்த காரியத்திலும் இறங்குங்கள். சூழலுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எப்போதும் கற்றுக்கொண்டே இருங்கள். யாருடன் சண்டை போடுகிறீர்கள், அது உங்களுக்கு தேவையானது தானா என்பதை பார்க்க வேண்டும். நேரத்தை
வீண் செலவு செய்யாதீர்கள். உயரத்தை தொட சக்தி வாய்ந்த மனிதர்களுடன் தொடர்பில் இருங்கள். தோல்விகள் என்பவை உங்களை முடக்குவதற்கு கடவுள் அனுப்பிய அஸ்திரங்கள் அல்ல, உலகத்தை புரிந்து கொண்டு முன்னேறுவதற்கு கிடைக்கும் வாய்ப்புகள் என்பதை உணருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை ஒளிந்திருக்கிறது. யாரும் யாருக்கும் இணையோ, யாரும் யாரை விட தாழ்வானவரோ இல்லை. அதனால் அடுத்தவர்களுடனான ஒப்பீடுகளை தவிர்த்து விடுங்கள். ஜெயிக்க பிறந்தவர் நீங்கள். தாழ்வு மனப்பான்மையை விரட்டி அடியுங்கள். தனித்தன்மையுடன் இருங்கள். அனைத்துமே காரணமில்லாமல் தாமதிக்கிறதே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அனைத்துமே காரணத்துடன் தாமதமாகிறது என்பதாக படைத்தவன் தீர்மானிக்கிறான். வருவதும் போவதும், பெறுவதும் இழப்பதும், நடப்பதும் நிற்பதும், வாழ்வதும் தாழ்வதும் இரவு பகல் போல இயல்பாக நிகழ்பவை. இதில் வந்ததற்காக பெருமைப்படவோ போனதற்காக வருத்தப்படவோ வேண்டாம். எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது, யாருக்கும் பிடிக்கலை என்று சாகவும் முடியாது. பிடித்தால் பழகு, பிடிக்கவில்லை என்றால் விலகு. எந்த உறவிலும் தன்னை நிரூபிக்க வேண்டி வந்தால் மௌனமாக விலகிவிடு. ஏனென்றால் அங்கு அவமானப்படுவது உன் பெயரோ மரியாதையோ அல்ல, நீ செலுத்திய அன்பு. இன்னொருவரின் சொல் கேட்டு நம்மை ஒருவர் ஒதுக்கினால் விட்டுவிடுங்கள். அப்படிப்பட்டவரின் அன்பில் ஒருபோதும் நேர்மையோ உண்மையோ இருக்காது. நமக்கு வேண்டியது போலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலமில்லாத உறவு, கைமாறு கருதாத கவலைகளை மறக்க வைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். கண்டிக்காத பிள்ளை கெடும், கடன்பட்டால் வாழ்க்கை கெடும், பிரிவால் இன்பம் கெடும், பணத்தால் அமைதி கெடும், சினத்தால் உறவு கெடும், சிந்திக்காத செயலும் கெடும். பக்குவம் அடைந்தவர்கள் எளிதில் கோபம் கொள்வதில்லை, பிரச்சனைகளை கண்டு அஞ்சுவதில்லை, விமர்சனங்களை பொருட்படுத்துவதில்லை, பாராட்டுக்களுக்கு மயங்குவதில்லை, மன்னிக்க தயங்குவதில்லை, எந்த சூழ்நிலையிலும் அமைதியை இழப்பதே இல்லை. உணவில் மட்டுமல்ல, உறவுகளிலும் அறுசுவைகள் உண்டு. இனிப்பான உறவோடு இணக்கமாகவும், காரமான உறவை விட்டு சற்று தூரமாகவும், கசப்பான உறவை அதிகம் கண்டுகொள்ளாமலும் இருந்தாலே போதும். உறவும் கெடாது, உள்ளமும் கெடாது. ஆலயம் செல்வதும் ஆண்டவனை தரிசிப்பதும் ஆன்மீகம் அல்ல. அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல், பிறரை ஏமாற்றி பிழைக்காமல், எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி மன அமைதியோடு வாழும் வாழ்க்கைதான் உண்மையான ஆன்மீகம். பொய் சொன்னால் பாவம், ஏமாற்றினால் பாவம், மனசை நோகடித்தால் பாவம், துரோகம் செய்தால் பாவம் என்று நாம் தான் பயந்து வாழ்கிறோம். ஆனால் நமக்கு இவற்றை செய்தவர்கள் நல்லாத்தான் வாழ்கிறார்கள். உறவுகள் உன்னிடம் ஒட்டுவதும் உதிர்வதும் உன்னிடம் உள்ள பணம் என்ற பசையை பொறுத்தே அமைகிறது. இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் யாரையும் குறை சொல்லாதீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார்கள். கெட்ட மனிதர்கள் உங்களுக்கு அனுபவத்தை தருகிறார்கள். மோசமான மனிதர்கள் உங்களுக்கு பாடம் கொடுக்கிறார்கள். சிறந்த மனிதர்கள் உங்களுக்கு நினைவுகளை தருகிறார்கள். உங்களை குறை சொன்னால் கலங்காதீர்கள். ஏனென்றால் நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி பேசத் தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், பேசுவதெல்லாம் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்ற கோபமும் இங்கு பல மனிதர்களின் மௌனத்திற்கு காரணம். சேர்க்கை சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். ஒரு குருடனுக்கு கண் தெரிந்துவிட்டால் அவன் முதலில் தூக்கி போடுவது அத்தனை நாள் துணை நின்ற அவனின் கைத்தடியைத்தான். அவ்வளவுதான் வாழ்க்கை. உறவானாலும் சரி, உடன் பிறப்பானாலும் சரி, காசு பணம் என வந்தால் இங்கு எல்லோரும் சுயநலவாதிகள்தான்.
அன்பான ஒருவரிடம் தோற்று பாருங்கள், வெற்றியை விட தோல்வி எத்தனை சுகமென்று தெரியும்.